நம்ம வரவை எதிர்பார்க்காத ஆளுன்னு நம்ம வெளியில் வேணால் சொல்லலாம். ஆனால் நம்ம மனசு அதை ரொம்ப எதிர்பார்க்கும். நம்மளே ஆஸ்பத்திரியில் சுகம் இல்லாமல் இருக்கான், ஒரு 5 பேர் வந்து நம்மளை பார்த்துட்டு பேசாமல் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எதிர்பார்ப்பேன் அப்படியே, என்னடா இவன் சுகம் இல்லாமல் இருந்தப்போ நான் வந்து 3 கிலோ சாத்துக்குடி, 2 கிலோ கிரேப்ஸு, 2 ஹார்லிக்ஸ் பாட்டிலு எல்லாம் குளுக்கோஸ் டப்பா மட்டும் 10 டப்பா நான் வாங்கி கொடுத்தேன். என்னை எப்படி வெறும் ஆளாக வந்து பார்த்துட்டு போகிறான்னுன்ட்டு அடுத்த நாள் திருப்பி அவன் வர்றப்போ பெரிய பையை தூக்கிட்டு வர்றேன். ஆஹா, இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு பெரிய பையை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு, நான்மா எப்படி இருக்கு, இப்போ டாக்டர் என்ன சொன்னார் எல்லாம் சொல்லிவிட்டு, ஏற்கனவே இவனுக்கு வேறு ஒருத்தையும் வாங்கிட்டு வந்து ஆரஞ்சு பழம் அதை அப்படியே பார்த்துருக்கான். டாக்டர்கிட்ட கேட்டேன், உனக்கு ஆரஞ்சு ஒத்துக்காதுன்னு சொன்னாங்க, யாரோ உனக்கு ஆரஞ்சு போல் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இதை நீ சாப்பிடக்கூடாது, அதனால் நான் வீட்டில் பிள்ளைகளுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு ஏற்கனவே வாங்கிட்டு வந்த ஆரஞ்சு பழத்தையும் மஞ்சள் பையில் எடுத்து போட்டு போயிட்டேன். யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டால் நம்ம ஏதாவது வாங்கிட்டு வர்றாரா இல்லையாங்கிறத நம்ம பிள்ளைகள்லேருந்து எல்லாரும் ஆர்வமாக பார்க்குறோம். என்ன காரணம்? அந்த வாங்கிட்டு வர்றதில் தான் ஒரு அன்பே அடங்கியிருக்கு. ஒரு அப்பா வந்து சம்பளம் வாங்கி அந்த 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் மிச்சர் போட்டுலாம் ஏதாவது வாங்கிட்டு வந்தால் தான் பிள்ளை அவங்க அப்பாவை நேசிக்கும். 1ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு வந்து அவங்க அப்பா கவரில் பணத்தை கொடுத்துட்டு இப்படியே பார்க்குறாரு பயலுகளை, எப்பா மகனே சம்பளம் வாங்கினியாப்பா? வாங்கிட்டப்பா. எங்கே? உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். எங்களுக்கு உங்கள் அம்மா வாங்கி தரேன் அப்படின்னா, நீலாம் ஒரு அப்பனா இப்படி பயந்து சாகிறியப்பா, எங்களுக்கு ஏதாவது இந்த 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறப்பயாவது ஏதாவது வாங்கிட்டு வர வேணாமா? அப்பாவோட கையவே பார்க்குறான், ஏதாவது வாங்கிட்டு வர்றோமான்ட்டு. அன்பினுடைய அடையாளமாக ஏதாவது ஒரு பொருளை நம்ம கொடுத்தா தான் அந்த உறவுக்கே வந்து மரியாதை. இன்றைக்கி அப்படி தான் ஆயிடுச்சு. கல்யாண வீட்டுக்கு வர்றவன் பூரா ஒருத்தன் கூட 1 ரூபா கூட மொய் போடல. எப்படி இருக்கான் கல்யாணம் நடத்தினவன்? அவன் எல்லாத்துக்கும் 5 லட்ச ரூபா செஞ்சவன். இவன் பார்க்குறான், நோட்டை பார்க்குறேன், 1 லட்ச ரூபா கூட வரல. என்னடா நம்ம 5 லட்சத்துக்கு செஞ்சோம், வந்தவன் பூரா சாப்பிட்டே போயிட்டாங்க போல இருக்குன்ட்டு அந்த வந்தவனுங்களை பூரா திட்டி தீப்பான். காரணம் என்னென்னா, அந்த வரவு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கே இயக்கம். அதனால தான் வந்து ஒருத்தன் வீட்டில் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்கல்ல, பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் கொஞ்சம் தேனாக, கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தாள். சிவாஜி கணேசனை பார்க்கணும். செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன், வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன் ராஜனாக, இன்பத்தின் சுகத்தில் மிதப்பேன் அப்படின்ட்டு அப்படியே மிதந்துக்கிட்டு இருப்பார். படம் அந்த பாட்டு முடிகிறப்ப பார்த்தீங்களா என்ன நடக்கும்னு? அப்படியே காசை உழுப்போம் விஜயலலிதா, தக 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 தகன்னு அப்படியே சிவாஜி கணேசன் உடம்பு பூரா பணம் ரெம்பி அப்படியே கனவு கண்டு இப்படி முழிப்பார். 2 பயிலு மரத்தை உழுப்பிக்கிட்டு இருப்பேன், தலையில் வெறும் இலையாக விழுந்துக்கிட்டு. கனவு தான். ஒரு மனுஷன் பெரிய செல்வந்தன் ஆகணும்னு ஏன் கனவு கண்டுறான்? அது இருந்தால் தான் மகிழ்ச்சி. தங்கவேல் ஒரு படத்தில் இப்படித்தான் நல்லா தூங்கிட்டு இருப்பார். ஒருத்தன் எழுப்பான், அண்ணே அண்ணே எந்திரிண்ணே அப்படின்னு. ஏன்டா எழுப்புனீங்க அப்படின்னாரு. அண்ணே எந்திரிண்ணே, இப்போ தான் கனவுல இலை போட்டாங்க, சோறு போடுறதுக்குள்ளே எழுப்பிட்டீங்களேடா, கனவுல கூட திங்க விட மாட்டேங்கிறான். கனவுல ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட போயிருக்காரு, இலை போட்டோன்னே எழுப்பிட்டாங்களாம், கனவுல கூட சாப்பிட விட மாட்டேங்கிறான். ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கிறது கூட கனவுல தான். அந்த கனவு காண்பது பூரா நம்ம வந்து நல்ல வசதியோடு இருக்கிற மாதிரி கனவு காண்றதுக்கு என்ன காரணம்? மனிதனுக்கு அந்த ஒரு ஆசை இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியையும் தருவது உறவா, வரவா, துறவா? ஐயா, இன்னைக்கு முறை பொண்ணும் மொட்டை மாடியில் காய வச்ச வத்தலும் ஒன்று. முறை பொண்ணை மொக்கையாக இருக்கிறவன் தூக்கிட்டு போயிடுறான், மொட்டை மாடியில் காய வச்ச வத்தலை வர்றவன் பொருளாக தூக்கிட்டு போகிறாயா? ஐயா, நவம்பர் 10, 2016 நல்ல ஞாபகம் இருக்கியா? 3/4 தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே அந்த பேங்க்குக்கு முன்னாடி போய் நின்னாங்க. காரணம், ஒரு அக்கௌண்ட்டில் 2.5 லட்சம் பேர் பணம் இருக்கக்கூடாது. நான் போனேன். நான் வந்து இந்த மாதிரி நானும் வழக்கம் போல் போனேன் தான். அதில் வந்து ஒரு குடும்பத்தில் 6 பேர் வந்திருந்தாங்கய்யா. அதில் ஒரு சாக கிடக்கிற கவையை கூட தூக்கிட்டு வந்திருந்தாங்க.
சரின்னு சொல்லிட்டு அந்த அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க அவங்க ஃபேமிலி எல்லாம். அந்த பாட்டிக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, ஃபார்ம் ஃபில், பாட்டிக்கு எழுத தெரியாதுல்ல. ஸோ நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு கைரேகை வச்சேன். அந்த பாட்டியோட கைரேகை எடுத்து பிடிச்சி, அந்த பாட்டி தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுச்சு. நல்லா இருக்கா அப்படின்னு. நான் என்னடா நல்லா இருக்கேன்னு கேட்குறேன். பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னோடனே, நீ நல்லா இருக்கப்பா நான் நல்லா இருக்கேன்னு கேட்டாங்க. உங்களுக்கு என்ன பாட்டி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கீங்க அப்படின்னோடனே அந்த பாட்டி அதெல்லாம் ஓகேப்பா என் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அந்த பாட்டி என்ன நினச்சிருக்கேன்னா அது பிளட் ப்ரெஷர் செக்கிங் மிஷின் நினச்சி நல்லா இருக்கேன்னு கேட்டிருக்கு. நான் வந்து பாட்டி இது பிபி மிஷினில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் பையன் 2.5 லட்சம் பணம் போட்டிருக்கா அப்படின்னவனே, அப்படியா தம்பி என் பையனா மகராசனாக இருக்கணும், என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் பார்த்தியா அப்படின்னாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன், இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனாடான்னு. கடைசியாக தெரிஞ்சா உஷார கீழே நாமினேட்டர்னு போட்டு அவன் பேரை போட்டு வச்சிருக்கான். ஐயா இன்னைக்கு வந்து கிளி ஜோசியங்காரன் கிட்ட கூட அவ்வளோ காய்ச்சிருக்கான்னு தெரியல. நீ இந்த உறவு துறவுன்னு பேச வந்திருக்காங்க பற்றி அவங்க கிட்ட அவங்க ஏகப்பட்ட காட்சி வச்சிருக்காங்கய்யா. இதில் வந்து பணம் வேணாம்னு சொல்ல பேச வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 4 தாங்க, ஆனால் 9 கார்டு வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 4 பேங்க் தான். ஒன்று இந்தியன் பேங்க், ஒன்று ரிசர்வ் பேங்க், ஒன்று சிட்டி யூனியன் பேங்க், ஒன்று பிளட் பேங்க்யா. ஆனால் இவங்க எவ்வளோ காட்சி வச்சிருக்க கேட்டால் பணம் வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு அவ்வளோ காட்சி பத்திரமா வச்சுட்டு பர்ஸை கொடுத்துட்டு போக சொல்லுங்க, கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பேக்கில் வச்சுட்டு பத்திரமா வச்சுட்டு பணம் வேணாம்னு சொல்லிட்டு போவாங்க. வரும்போது ராஜாவா தான் வருவேன்னு வந்துட்டாங்க, போகும்போது நடராஜாவே போவாங்க. சரியா? இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க, டே அம்மா பத்திரம்டா அப்பா பத்திரம்டான்னு. அது அப்படி கிடையாதுயா. அம்மா மடியில் சொத்து பத்திரம், அப்பா மடியில் சொத்து பத்திரம் நோக்கத்தோட தானே சொல்றாங்க. ஐயா இன்னைக்கு வந்து இப்போ வந்து ஒரு போட்டி வச்சாங்கன்னா தோத்துட்டாங்கன்னா இந்த உறவுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இந்த உறவு வீட்டில் இருக்காங்க, நீ எல்லாம் எதுக்கடா போட்டிக்கு போனேன், அவன் எப்படி பேசுகிறான், நீ எல்லாம் என்ன எதுக்கு போனேன், அந்த மாதிரிலாம் கேட்டு சனி என்னை தண்டச்சோறுன்னு சொல்லிட்டு அவனை வந்து நாசமாக்கிடுறாங்க ஐயா. ஆனால் இந்த துறவி அதெல்லாம் கணக்கே, அதெல்லாம் சில்லற பசங்க. அதெல்லாம் அவங்க வந்து ஒரு மனுஷனா வாழ்க்கையில் ஒரு போட்டி இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும். துறவியில் வந்து ஒன்றுமே கிடைக்காதுயா. ஆனால் இந்த பணம் வச்சுருந்தா தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசை முருகன்னு சொல்லிட்டு கெத்தான் போயிடுவாயா. ஐயா இந்த பணம்னு பணத்தை தேடி ஓடுறாங்களே, அந்த பணத்தில் என்ன தெரியுமா வருது? பணத்தை தேடி ஓடிய மனுஷன் சொகத்தை முழுசா தொலைச்சிடுறான். மனுஷ பொறப்பே எடுக்குமே இந்த மனசாட்சிய புதைச்சிடுறான். காசு பணம் பார்த்து அந்த சாவும் வரதில்லை. அவன் குறிச்ச நேரம் வந்தா இந்த பூமி சொந்தம் இல்லை. அட சேர்த்துட்ட காசை செத்த பின்னால எடுத்து நீ போக முடியாது. வாழுற போது நல்லது செஞ்சா பூமியில் உன் புகழ் அழியாது. இதான் என் உண்மை. செத்த பிறகு நீ பணத்தெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, வாழும்போது நல்லது செய்யி அப்படின்னு சொன்னா இதில் தான் என் மகிழ்ச்சி நிம்மதி இருக்குது நான் சொல்றேன். இங்க பாருங்க ஐயா, இப்போ வந்து இந்த மனைவி எதனால பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விளக்கமான ஆளை பார்த்து கேட்டேன். அவர் சொன்னார் அதுக்கான பிரச்சனையை. மாமியார் மருமகளை குறை சொல்கிறது, மருமகள் மாமியாரை குறை சொல்கிறது, மாமனார் கண்டுக்காமல் இருக்கிறது, மகன் கண்டுங்கானாம வேலைக்கு போகிறது, வேலைக்கு போனா மேனேஜர் தொல்லை, வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி தொல்லை, அப்பா அண்ணன் என்ன அடிக்கிறான்னு தம்பி சொல்லுவான், அப்பா நான் அடிக்கலன்னு அண்ணன் சொல்லுவான். ஏன்டாவும் பொண்டாட்டி இப்படிலாம் பண்ணுறாலே கேட்க மாட்டேன். அம்மா கேட்பான், எங்க உங்கள் அம்மா பண்ணுறது கொஞ்சம் நல்லா சொல்லி வைங்கன்னு பொண்டாட்டி கேட்பாங்க. அம்மா பேச்சு கேட்கறதா பொண்டாட்டி பேச்சு கேட்கறதா இல்லை துறவியா போகிறதான்னு தெரியாமல் அந்த மரத்தில் தலையா நிற்பாரு பாருங்க. பா சொல்கிற எனக்கே நாக்கு தள்ளுதே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழனோட நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஐயா இந்த பணத்தால் என்ன வரப்போது? ஒன்றும் வர்றது கிடையாது. உயிருள்ள வரை ஆரோக்கியமாக இரு, உடல் நலம் எழுந்து பணத்தை தேடாத, போகும்போது எதையும் கொண்டு போகிறது கிடையாது. இன்றைய வாழ்வு நாளைய இல்லை, நாளைய வாழ்வை இன்னைக்கு நினைக்காத, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போனோம்னு கேட்குறாங்களா? கேட்கறது கிடையாது. அதனால தான் ஐயா சொல்கிறேன், துறவுல தான் மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு. உயிருள்ள பெற்றோர் அவர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள், உயிரற்ற அவர்களின் சொத்துக்கள் உபயோகப்படுத்தப்பட வேண்டியது. ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி தெரியுமா ஐயா இருக்கு? உயிருள்ள பெற்றோரை ஆசிரமத்துக்கு அனுப்புறாங்க, உயிரற்ற சொத்துக்களை நேசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலேயே ஐயா நீங்க மகிழ்ச்சி நிம்மதி இருக்குதுன்னு சொல்றீங்க? இவங்க உறவுல தான் மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி உறவுல தான் மகிழ்ச்சின்னு ஒன்று இருந்தா இன்றைக்கு நம்முடைய நாட்டில் முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டு போகாத ஐயா. இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டு போகுதுன்னா இவங்க உறவுல மகிழ்ச்சி இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. எப்படி ஐயா சொல்ல முடியும் உறவுல தான் மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு? ஐயா இந்த விவேகானந்தர், காமராசர், அன்னை தெரேசா இவங்கெல்லாம் வந்து உடலால் மட்டும் மறைந்தார்களே ஒழிய உணர்வுகளால், எண்ணங்களால், உயர்ந்த சிந்தனைகளால் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அதில் தான் ஐயா மகிழ்ச்சி இருக்குது நான் சொல்கிறேன். ஒரு கருவை கூட தன்னுடைய வயிற்றில் சுமக்காமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிள்ளைகளாலும் அன்னை தெரேசா என்று அழைக்கப்படுகிற அந்த புண்ணியவதி வாழ்ந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லையா? நான் கேட்குறேன். துறவுல தான் ஐயா மகிழ்ச்சி இருக்கு. ஐயா இவங்களாம் நினைக்கலாம், தம்பி என்ன பணத்தை பற்றி தாக்குறான், உறவை பற்றி இப்படி பேசுகிறான் அப்படி இப்படின்னு. ஐயா
இவங்களுக்கு நான் ஸ்ட்ராங்கான ஒரு பதில் சொல்லிடுறேன். இப்படி இவங்க பட்டு உருவலை தான் மகிழ்ச்சி இருக்குது, துருவலை தான் மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டாங்க. நான் என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க பாருங்க ஐயா, நான் என்ன தெரியுமா பதில் சொன்னேன்? ஆ ஆ ஆ ஆ சின்ன மச்சான் என்ன புள்ள டவுட்டு மச்சான் கேளு புள்ள டவுட்டு மச்சான் கேளு புள்ள துறவு வாழ்வில் மகிழ்ச்சி இல்லையாமே. யாரு சொன்னா? அப்படித்தான் அவங்க பேசுறாங்க. யார் அந்த உறவு பேசுறாங்களா? பேசிருப்பாங்க. ஆ ஆ ஆ ஆ சின்ன புள்ள என்ன மச்சான் கேளு புள்ள சொல்லுங்க மச்சான் துறவு வாழ்வில் மகிழ்ச்சி இருக்குதும்மா, அது அன்னை தெரேசா வாழ்ந்த வாழ்க்கையம்மா அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லைன்னு இவங்க சொல்றாங்களே ஐயா, எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. பல விசித்திரம் நிறைந்த வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறது, புதுமையான பேச்சாளர்களை தந்திருக்கிறது. நானும் பேச வந்திருக்கும் மனிதனோ புதுமையான மனிதன், கொடுத்திருக்கும் தலைப்போ புதுமையான தலைப்பு. ஆம், மனித வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தருவது உறவா வரவா துறவா? ஆம், நான் துறவை பற்றி தான் பேசினேன். அதனால் உறவுகளை தாழ்த்தினேன், பணத்தை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. உறவுகளை தாழ்த்தினேன், உறவுகள் கூடாது என்பதற்காக அல்ல, உறவுகள் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. பணத்தை தாக்கினேன், பணம் தேவையில்லை என்பதற்காக அல்ல, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை உணர்த்துவதற்காக. உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை துறவு வாழ்க்கையில்? அப்படி என்ன மகிழ்ச்சி என்று கேட்பீர்கள். ஆம், நானே உணர்ந்தேன். பல புத்தகங்களை படித்துணர்ந்தேன், கலைமாமணிகளின் சொற்பொழிவுகளை கேட்டுணர்ந்தேன். ஆனாலும் பரிசை வெல்ல வேண்டும் என்ற சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆம், துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இப்படியும் வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டினார்களே, அவர்களை பற்றி உங்களிடம் சொல்வதில் என்னுடைய நோக்கம். துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களின் வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டு பாருங்கள். அவர்கள் கடந்து வந்த வாழ்க்கை என்ன என்று உங்களால் உணர முடியும். அவர்களின் வாழ்வில் பொறாமை இல்லை, பொறுமை நிறைந்திருந்தது. கை வீசி நடந்தால் காற்றுக்கும் வலிக்கும் என்று கைகட்டி நடந்தவராம் வள்ளலார். காற்றுக்கே வலிக்க கூடாது என்று கைகட்டி நோகாத மனம் கொண்டு வாழ்ந்தவர்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்றீங்க. பணம் ஒரு மாயை, அது நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்க முடியாதுங்க. காசு வேண்டாம் நான் சொல்லலை, காசு வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் காசு தான் சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அதை நான் மறுக்கிறேன். கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். எஜமானன் மட்டும் இல்லைங்க, யமனே அவன்தான். எஜமானன் மட்டுமல்ல, யமனே அவன்தான். இந்த பாசத்தை வேஷமாக மாற்றுகின்ற இந்த பணம் பாசத்தை கெடுக்கும், பண்பாட்டை கெடுக்கும், கண்ணியத்தை கெடுக்கும், கட்டுப்பாட்டை கெடுக்கும், கடமை உணர்வை கெடுக்கும், உன்னுடைய ஆசையை தூண்டி உன் அறிவை கெடுக்கும், துன்பத்தை கொடுத்து இன்பத்தை எடுக்கும், பொறாமையை கொடுக்கும். இப்படி உன்னை ஒட்டுமொத்தமாக மனிதரை மிருகமாக மாற்றுகின்ற இந்த பணம் உண்மையிலேயே சந்தோஷம் தரும் பேசிட்டு இருக்கீங்களே. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படி பணம் சந்தோஷம் தருகிறது என்றால் எதற்காக அப்பா புள்ளைய வெட்டுறான், புள்ள அப்பனை வெட்டுறான், மாமா சண்டை, பங்காளி சண்டை, அங்காளி சண்டை, மண்ணுக்கு சண்டை, பெண்ணுக்கு சண்டை, பொண்ணுக்கு சண்டை என்று ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு சாவதற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த பணம் என்கின்ற ஒரு மாயை. இந்த பணம் என்கின்ற ஒரு மாயை தான் இத்தனை விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் ஒரு சின்ன பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே, என் நிலைமை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே, நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் எதுமே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே, கலர் பேப்பரை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் அது காணும் தோட்டம் உண்மை இல்லாதது. உறவை நீ நம்பு, உன்னை உனக்கே அது அடையாளம் காட்டும், பொய்யே இல்லாததுன்னு சொன்னா பணம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஒரு காலமும் தர முடியாதுங்கிறத நான் மறுத்து கூறுகிறேன் இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம். ஆக எப்படி பார்த்தாலும் பணம் அன்பையும் பாசத்தையும் சந்தோஷத்தையும் அடக்கத்தையும் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும்னு சொன்னால் அது நிரந்தரமாக உறவுகளால் மட்டுமே முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல ஆசைப்படுறேங்க. இதில் பணம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா,
அது நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்கும். நீ கண்ணீரில் அழுது கொண்டு இருக்கும் போது உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடியது எது தெரியுமா? உன்னுடைய உண்மையான உறவுகள் மட்டுமே. நீ கண்ணீரில் அழுது கொண்டிருந்தால் கூட உன்னை சந்தோஷப்படுத்தும். அருமையாக ஒரு பாட்டில் சொல்லியிருக்காங்க, பச்சை கிளிகள் தோளோடு அப்படிங்கிற பாட்டில் ஒரு லைன் வருதுங்க. உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவி என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், கண்ணேன் ஓர் ஆனந்தம் சொந்தம் பேரானந்தம், கண்ணே உன் விழியால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம், உன் விழியால் பிறர் கழுதால் கண்ணீரும் கூட ஆனந்தம் என்றால் அது உறவுகளால் மட்டுமே முடியும் ஐயா, அது உறவுகளால் மட்டுமே முடியும். இது வரைக்கும் நான் பேசுனது இந்த ரத்த சொந்தம், மாமன் அப்பா சித்தப்பா தாய் அண்ணன். இப்போ நான் பேச போகிறது ரத்த சொந்தம் இல்லாத மற்ற சொந்தம், ரத்த சொந்தம் இல்லாத மற்ற சொந்தம். உதாரணத்துக்கு சொல்லலாம், 2 சொந்தத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்று, ஆசிரியர் மாணவன் இருக்கின்ற இந்த சொந்தம். இந்த ஆசிரியர் மாணவன் இருக்கின்ற ஒரு சொந்தம் ஒரு அருமையான சொந்தம் தெரியுங்களா உங்களுக்கு? எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை வருத்தி பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொந்தம் என்றால் அது ஆசிரியர் சொந்தம். குழந்தைகளை மனிதர்களாக மாற்றுகின்ற சொந்தம் என்றால் அது இந்த ஆசிரியர் சொந்தம். மனிதனை மகானாக மாற்றுகின்ற ஒரு விஷயம் சொன்னால் அந்த ஆசிரியர் சொந்தம். இன்னும் சொல்ல போனால் சமுதாயத்தையே ஒருவரால் சந்தோஷப்படுத்த முடியும் என்றால் அது ஆசிரியரால் மட்டுமே முடியும். அப்படிப்பட்ட ஒரு சொந்தம் என்றால் ஆசிரியத்துவம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த நேரத்தில் நான் ஒரு ஆசிரியர் என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். காசு மட்டுமே வரவு கிடையாது சார். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம கைக்கு வர பணம் தான் வரவு, நம்ம கைக்கு வர பொருள் தான் வரவுன்னு. ஆனா நம்முடைய மனதிற்கு வருவதும் ஒரு வகையான வரவு தான் சார். வாழ்க்கையில பல கஷ்டங்களை சந்திச்சு வாழ்க்கையே வேணான்னு வெறுத்து போய் உட்காந்துட்டு இருக்க ஒருத்தனுக்கும், வாழ்க்கையில முயற்சியே வெறுத்து போய் உட்காந்துட்டு இருக்க ஒருத்தனுக்கும், வாழ்க்கையில எதிர்பாராத விதமாக கால் கைகளை இழந்து உட்காந்துட்டு இருக்க ஒருத்தனுக்கும், ஏன் சார் இன்னும் ஒரு படி மேல சொல்றேன் சார், வாழ்க்கையே வேணான்னு வாழ்க்கையில சாக போலான்னு முடிவெடுத்து உட்காந்துட்டு இருக்க ஒருத்தனுக்கும், இந்த விழாவினுடைய ஆசான நாயகன், இந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் என் அன்பிற்குரிய அண்ணன் பா விஜய் அவர்களுடைய ஒரே ஒரு பாட்டு அவனுடைய வாழ்க்கையை திருப்பி போடும் சக்தி கொண்டதுனா, வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம், லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு, மனிதா உன் மனதை கீறி விதை போடு, மரமாகும் அவமானம் படுதோல்வி எல்லாமே வரமாகும், யாருக்கு இல்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம் அப்படின்னு பாடியிருப்பார் ஐயா. அந்த பாடல் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரவுதான் ஐயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுக்கு தேவையான அங்கீகாரம், அவனுக்கு தேவையான மரியாதை, அவனுக்கு தேவையான புகழ், அவனுக்கு தேவையான சந்தோஷம், ஏன் சார் இன்னும் ஒரு படி மேல சொல்றேன் சார், அவனுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களான உணவு உடை இருப்பிடத்தை தீர்மானிப்பது என்னுடைய வரவு தான் சார். பள்ளி பருவத்துல மாணவர்கள் எப்படி வளர்க்கணும், எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு அழகாக இலக்கணம் வகுத்து கொடுத்தவர் இயக்குனர் திரு பாண்டியராஜன் அவர்கள் ஆவார். சார் உங்க படம் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்குதுன்னு கேட்கறத விட இன்னும் என்னென்ன அவார்டு வாங்கலன்னு கேட்கறது தான் சார் பொருந்தும். சார் இன்னைக்கு நம்ம நாட்டில் அடிப்படை உரிமையான கல்வி உரிமையை கூட பெற முடியாம எத்தனை குழந்தைகள் தெரியுமா, எவ்வளவு பெரிய கல்வி நிறுவனத்திலையும் எவ்வளவு பெரிய ஹோட்டல்லையும் எவ்வளவு பெரிய துணிக்கடையிலையும் பணிபுரிஞ்சு வராங்க. குறிப்பாக சிவகாசி தீப்பெட்டி தொழிற்சாலையில எத்தனை குழந்தைகளை தெரியுமா வேலை செய்யறாங்க. அப்படி சிவகாசி தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு வேலைக்கு போற ஒரு பொண்ணு தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லுது, அப்பா கவலைப்படாதப்பா, மற்ற பிள்ளைங்க மாதிரி நான் படிக்க போலனாலும் நானும் படிச்சுட்டு தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவங்க அப்பா கேட்குறாரு, எப்படிமா நீ தான் ஸ்கூலுக்கே போலியாமா, சிவகாசி தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு வேலைக்கு தானம்மா போற, எப்படிமா படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா அந்த தீப்பெட்டியின் மீது இரட்டை கிளி என்னும் லேபிளை ஒட்டும் போது தமிழ் படிக்கிறேன், அந்த தீப்பெட்டியின் மீது பட்டர்ஃப்ளை என்னும் லேபிளை ஒட்டும் போது ஆங்கிலம் படிக்கிறேன், ஒரு தீப்பெட்டியில் இத்தனை தீக்குச்சிகள் தான் அடுக்க வேண்டும் என்னும் போது கணிதம் படிக்கிறேன், தீக்குச்சியின் தலையில் கந்தக அமிலத்தை தடவும் போது அறிவியல் படிக்கிறேன், தயாரித்த தீக்குச்சிகள் அனைத்தையும் தெருவில் சுமந்து சென்று விற்க செல்லும் போது சமூகத்தை படிக்கிறேன் என்றார்.
இப்படி இருக்கு சார் அந்த குழந்தையினுடைய ஆதங்கம். இதே அவங்க குடும்பத்துல வரவுன்னு ஒன்று இருந்திருந்தா, காசுன்னு ஒன்று இருந்திருந்தா, அந்த குழந்தை நாளைய ஒரு மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சி தலைவராகவோ அல்லது ஒரு சிறந்த மருத்துவராகவோ அல்லது சிறந்த ஒரு பொறியாளராகவோ இருக்கும் சார். காரணம், எங்க காசு இல்லாத ஒரு குறை சார்.